டெர்மாகோவோட 1% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரூவன் ஸ்கின்னுக்கு தான். சாலிசிலிக் ஆசிடை வந்து பிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி ஆக்னே கூட நல்லா ஃபைட் பண்ணும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் கீ இன்க்ரீடியண்ட்டாக 1% சாலிசிலிக் ஆசிட் விச் ஹேசில் அண்ட் வில்லோ பார்க் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்மளோட போஸை நல்லா அன்க்ளாக் பண்ணி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி போஸை டைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னில் ஒரு பிரைட்டன் ஃபீல் கிடைக்கும். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து லைட்டாக ஆக்னேக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட ஸ்கின் மேலே இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஃபேர்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேர்ம் வருது. பட் வந்து ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ் தான். ஹாஷாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக ஹாஷாக தெரியல. பட் லைட்டாக எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஐ மட்டும் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அண்ட் இதில் நான் கெமிடோஜெனிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளோட போஸை வந்து கிளாக் பண்ணாது. இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் எஸ்எல்எஸ் அண்ட் பேரபன். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஸ்கின் இஷ்யூஸும் வராது. அண்ட் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவ்ஸ் கூட கொலாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் பீலிங் வரவும் சான்ஸ் இருக்குது. ஆக்டிவ்ஸ் கூடனா லைக் ரெட்டினால் இல்லைனா ஏஹெச்ஏ இல்லைனா கோஜிக் ஆசிட் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நீங்கள் பேரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் பீல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸை நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது சில பேருக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து டைட்டன் ஆகின மாதிரியும் ஃபீல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல்லாம் எதுவுமே வரல. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான். பட் ஒரு மாதிரியான மெடிசினல் ஸ்மெல் வந்து வருது. பட் இட்ஸ் ஓகே, ஃப்ராக்ரன்ஸ்க்கு அது கொஞ்சம் ஓகே தான். அண்ட் இந்த ப்ராடக்டை யார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்னே இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, கிளாக்டு போஸ் இருக்குது, ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெவி மேக்கப்பை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் நம்மளோட போஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுது. இதை வந்து ஒரு டெய்லி எக்ஸ்போலியேட்டிங் கிளென்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் யார் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்டினால், ஏஹெச்ஏஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட பேரப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. யூசேஜ் டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ஸ்கின்னில் இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா 1 டேக்கு 1 டைம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். போக போக அப்படியே நீங்கள் 1 டேக்கு வந்து 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் நீங்கள் மார்னிங் வெளியில் போகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ தட் ஈஸியாக டேன் ஆகிரும். அதனால் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.